சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய 64வது பிறந்த நாள் ரொம்ப கோலாகலமா இன்னைக்கு கொண்டாடப்பட்டுட்டு வருது. இதை தொடர்ந்து ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள் எல்லாருமே ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சாங்க. சூளைமேடு ஆஷா நிவாஸ் காப்பகத்துல இருக்கிற சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே காலையில இலவச உணவு வழங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம நோட் புக்குங்க இது எல்லாமே கூட வழங்கப்பட்டுச்சு. இத ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சைதாப்பேட்டை சுப்பிரமணிய சாமி கோவில்ல இன்னைக்கு காலையில சிறப்பு பூஜை அபிஷேகம்லாம் நடந்தது. 64 பேருக்கு வேஷ்டி சட்டை, 64 பேருக்கு புடவை, 500 பேருக்கு அன்னதானம் இதெல்லாம் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஈவினிங் வடபழனி முருகன் கோவில்ல தங்க தேர் இழுக்கப்படுதாம். பக்தர்களுக்கு பிரசாதம் எல்லாம் வழங்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துலயும் நிர்வாகிகள் என் ராமதாஸ், ஆர் சூர்யா, கே ரவி, அது மட்டும் இல்லாம ரஜினியோடைய ரசிகர்கள் எல்லாருமே பங்கேற்க போறாங்களாம். இன்னைக்கு ரஜினிகாந்தோட பிறந்த நாளொட்டி கோச்சடையான் படத்துடைய பாடல் ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு முன்னாடி சொல்லப்பட்டிருந்தது. ஆனா படத்துடைய வேலைகள் எதுவுமே முடிவடையாததுனால இந்த படத்துடைய பாடல் ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டிருக்காம். இது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜனவரி 14ஆம் தேதி கோச்சடையான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுல உண்மை, எந்த அளவுல கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.